पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरतागज भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधकस्वामिन् असाध्यं तव किं वद ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. எனது அனைத்து ஜோதிட குருமார்களையுமே இந்த நேரத்திலே வணங்கி, வருகிற கந்த சஷ்டியினுடைய விரத காலம் நடந்து கொண்டிருக்கிறது. வர 27ஆம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹார நிகழ்வு. என்ன இதுல விசேஷம், நம்ம என்ன பண்ணணுங்கிறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுப்போம். நமக்கு நிறைய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், நிறைய முருகனை பற்றிய போற்றக்கூடிய நிறைய பதிகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம எதை இதில் நான் பண்ணினா எனக்கு ரொம்ப நல்லது, எது எனக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சஷ்டி விரதம் அப்படிங்கிறதே சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க. சஷ்டியில விரதம் இருந்தால் கருப்பையில், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த விரதமானது இருக்கு. ரெண்டாவது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது என்ன, அவனை அழித்து விட்டாராம் முருகப்பெருமான்னா, அவனை அழிக்கவில்லை, அவனை அருளினார். அவனை அருளி செய்து அவனை தன்னுடனே வேலும் கொடியுமாக மயிலுமாக தன்னிடத்திலே அவரை சேர்த்து அவனுக்கு அனுக்கிரக ரூபமாக செய்து கொண்ட ஒரு விஷயம். அசுர குணங்களை நீக்குவது, நான் என்னிடத்திலே இருக்கக்கூடிய அசுர குணங்கள்னு நமக்கு எந்த நேரத்தில் எதை சரியாக செய்வது, எதை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த நாட்டிற்கும் நல்லதுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ தவறான ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்து விட்டு தவிப்பது அப்படிங்கிறது தான் அசுரகுணம். அப்படி அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி மெய்ஞானத்தை புற்றி சரியான ஒரு பாதையிலே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு விரதமாக தான் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம பார்க்கணும். அப்படி வருகின்ற 27 இந்த தடவை திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த சஷ்டியினுடைய விரதம் வருகிறது. இந்த சஷ்டி விரதம் முக்கியமா தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பானதாகும். தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுவும் ஐப்பசி மாதத்திலே தேய்பிறை தசமியில் பிறந்தவர்களுக்கு இந்த சஷ்டி விரதமானது இவர்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்வதாக, பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக இந்த சஷ்டி விரதம். 6 நாளும் விரதம் இருக்க முடியலைன்னா அன்று ஒரு நாள் சஷ்டி அன்னைக்கு மாத்திரம் காலையிலிருந்து மாலை வரை சூரசம்ஹார நிகழ்வு நிகழ்ந்து முடியும் வரைக்கும் ஆகாரத்திலே வெறும் பழங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டிருப்பது, இல்லை முடிந்தால் முழுவதுமாக உபவாசம் இருத்தல், வேற எதுவும் குடிக்காம ஏதோ நீராகாரங்களை மாத்திரம் மேற்கொண்டு, நமக்கு உடம்புல சக்தி இருந்ததுன்னா முழுமையாக எதுவுமே நிர்ஜல உபவாசம் சொல்லுவாங்க. எந்த தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவச்சத்தையோ ஸ்கந்தகுரு கவச்சத்தையோ வேல்மாறலையோ படித்து நீங்கள் இதை செய்ய ஒரு சிறப்பானதொரு நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.